தூத்துக்குடி குக்கிங்கில் இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 3 பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு விதைகளெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக புதினா தலைகள், கொஞ்சம் வெல்லம் சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். முதல்ல பல்ஸ் மோடில் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அடிச்சுக்கிடுவோம். நெல்லிக்காயும் சீனியும் மட்டும் போட்டு அடித்து புழிஞ்சு குடிக்கிறதோட இப்படி குடிக்கிறது உடம்புக்கு ஆரோக்கியமானது. புதினாக்கு பதிலாக நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதுவும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம தலைமுடிக்கு வெளியே இருந்து என்ன தான் ஆரோக்கியம் பண்ணாலும் அதோட இந்த நெல்லிக்காய், கருவேப்பிலை, புதினா இந்த மாதிரி நம்ம உள்ளுக்கு எடுத்து சாப்பிடும்போது அது முடிக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ அடித்து எடுத்ததை நம்ம ஒரு வெள்ளை துணியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். சுத்தமான வெள்ளை காட்டன் துணியில் போட்டு வடிகட்டிக்கிறேன். வடிகட்டியில் போட்டு வடிகட்டுறதை விட இதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேகமாக வடிகட்டிடலாம். நெல்லிக்காய் அடித்து எடுத்துகிட்டு தேன் கலந்தும் குடிக்கலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். இது கூட ஜீரக வாசம் பிடிக்கும்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் பொதுவாக கண் பார்வைக்கு, அப்புறம் முடி வளர்ச்சிக்கு, ஸ்கின்னோட பளபளப்புக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பல நிறைஞ்ச நெல்லிக்காய் ஜூஸ் நம்மளும் செய்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.